ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: தர்பூசணியோட அடி சதை பகுதியை நான் தோல் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு. நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம், உலர் திராட்சை, ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ. முதல்ல நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சு அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மண் கடாயை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மண் கடாயில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா ருசியாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்போது கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா இளஞ்சூடு ஆன உடனே முதல்ல நம்ம முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்துக்கலாம். நம்ம இளஞ்சூட்டில் வறுத்தாதான் நம்மளுக்கு முந்திரி பருப்புலாம் கருக்காமல் நல்ல பொன்னிறத்தில் கிடைக்கும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து திராட்சையை போட்டு வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்த தர்பூசணியோட சதை பகுதியை வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வதக்கிட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருத்துரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண உடனே அதில் நம்மளுக்கு தண்ணி மாதிரி கிடைக்குது. நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வரும். தண்ணி சுண்டின உடனே நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அது சூடான அல்வா ரெடி ஆகிடும். நம்மளுக்கு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே, இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அந்த அல்வா பதத்துக்கு கிடச்சிடுச்சு பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் பாதாம் பருப்பை நெய்யில் வறுக்காமல் சீவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அல்வா இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம ஏலக்காய் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடரை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா மணமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த நட்ஸை இதில் கொட்டி கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நம்மளுக்கு நட்ஸ் எல்லா அல்வாலையும் கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுக்கு சூடான சுவையான அல்வா ரெடி. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அல்வா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னுட்டு. நம்ம இதை சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சில்லுன்னு இந்த வெயில் நேரத்துக்கு அல்வாவை சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்படியே சில்லுன்னு இறங்கும்போது இந்த தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.